நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கையின் போது 1000க்கும் அதிகமான வெவ்வேறு ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர் ஒருவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மத்துகம பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், அத்துடன் தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரில் வைத்து அங்கு இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வைத்து இலங்கை குடும்பம் ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். பௌத்த பிக்கு ஒருவர் புத்தம் கரணம் கச்சாமி என்று பாடுறதானே, அதுக்கு பதிலாக நாமல் ராஜபக்சவினுடைய பெயரை சொல்லி ஒரு மேடையில் பகிரங்கமாக பாட்டொன்று பாடியிருக்கிறார். அந்த காணொளி இப்பொழுது வைரலாக பரவி வருகிறது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள், உயிரிழப்புகளை அடுத்து இப்ப நீர்கொழும்பு சிறைச்சாலை முற்றுமுழுதாக எம்டி ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது அங்கிருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டு, ஆண் கைதிகள் பெண் கைதிகள் எல்லோருமே வெளியேற்றப்பட்டு இப்ப வெறும் வெட்ட வழியாக இருக்கிறது அந்த சிறைச்சாலை. அதுக்குள்ளே போயிட்டு இப்போ ஒரு சில வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் வெளியில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அட்டி சுட்டாச்சு, எல்லாம் குப்பையாகி அந்த ஏதோ சுனாமி அடித்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கோலத்தில் தான் கிடக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலை. இது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீஸாரும் இணைந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக தேடுதல் வேட்டை நடத்தினது. என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதல் நடத்தின கைதிகளுக்கு ஆயுதங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்துன்னு சொல்லி இந்த மாதிரி தேடுதல் வேட்டை நடத்தி பார்த்தா 1000க்கும் அதிகமான வெவ்வேறு வகையான ஆயுதங்கள். இப்போ ஆயுதங்கள் என்று சொன்னால் தனியாக துப்பாக்கிகள் குண்டுகள் அந்த மாதிரி என்று இல்லாமல் இந்த மாதிரி கத்திகள் வாளுகள் பொல்லுகள் என்று சொல்லி இருக்கிற பலவிதமான ஆயுதங்கள், 1000க்கும் அதிகமான ஆயுதங்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இது அடுத்த மிகப்பெரிய கேள்வியையும் சந்தேகத்தையும் உருவாக்கி இருக்குது. இவ்வளவு பொருட்களும் உள்ளுக்குள்ளே வரும் வரைக்கும் அப்போ யாரும் கவனிக்கலையா, சிறைச்சாலை அதிகாரிகள் இதை கண்காணிக்கலையான்னு சொல்லி, அப்போ நீங்கள் கண்காணிக்காமல் விட்டது கடைசியில் உங்களுக்கே யமனா முடிஞ்சிருக்கான்ற ஒரு கேள்வி வருந்தானே. எனவே இந்த கோணத்திலேயும் விசாரணைகள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல சிறைச்சாலைகளுக்குள்ள சிறை கைதிகள் சுதந்திரமாக நடமாறுறதும், வெளியில் இருக்கிறத விட உள்ளுக்குள்ளே பயங்கர சுதந்திரமாக இருக்கிறதும், கையிறக்க தொலைபேசிகள் என்ன, விதம் விதமான 1க்கு 4 ஃபோன்கள் வச்சுக்கிறது என்ன, போதைப் பொருள் பாவிக்கிறது என்ன, விதம் விதமாக சாப்பாடுகள் என்று சொல்லி சில பேர் உள்ளுக்குள்ள பர்த்டே கூட கொண்டாடிக்கிறோம் போலீஸ்காரருடைய உதவியோட. அது யாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், செவ்வந்திக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேக் வெட்டுறதுக்கு போலீஸ்காரரே அந்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த டேபிள் எல்லாம் கொண்டு வச்சு பிறகு உயர் அதிகாரிகள் அவ்வளோ வரையும் பிடிச்சி கலைச்சி விட்டது. செய்கிறதையும் செய்து போட்டு உங்களுக்கு ஒரு பர்த்டே வேண்டி கிடக்கான்னு சொல்லி பிறகு அதில் 2 பேருக்கு ஏதோ சஸ்பெண்ட் பண்ணி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு பிறகு பணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஏற்கனவே சிறைச்சாலைகளுக்குள்ள நடக்கிறது தானே. எனவே சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீக் பாயிண்டை பயன்படுத்தி, இந்த காசுக்கு விலை போகின்ற அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த மாதிரியான பொருட்கள் 1000க்கும் அதிகமான பொருட்களை கொண்டு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சு, அப்புறம் அதுக்கு ஒரு டீம் ஒன்று அமைச்சு 14 பேர் கொண்ட ஒரு அணி ஒன்று அமைச்சு, அந்த அணிக்கு சுரேஷ் தான் தலைமை, அவரான் கேப்டன், அவற்றை தலைமையில் ஒரு டீம் ஒன்றை ஃபோன் பண்ணி எல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கணும், இப்படி தாக்கணும் அப்படி தாக்கணும் என்று சொல்லி. அப்போ இது நீண்ட காலமாக நடந்திருக்கு. சிறைக்குள்ள நடந்து வடிவாக திட்டம் போட்டு தான் அன்றைக்கு அந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டது. அதில் இந்த விசாரணையில் இன்னும் ஒரு சில ஆட்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கோம். என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலை கிச்சன் இருக்க தானே, கிச்சனுக்குள்ளே பூந்து அங்கிருந்த தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, நிறைய மூட்டையாக தேங்காயில் வச்சுட்டு தானே, எல்லா தேங்காய்களையும் எடுத்துக்கொண்டு அந்த தேங்காயால் எறிஞ்சே ஒரு சில ஆட்களை கொலை செய்தது என்று சொல்லி அந்த மாதிரி கொடூரமான வேலையெல்லாம் பார்த்திருக்கணும். இதெல்லாமே விசாரணைகள் மூலமாகவும் வாக்குமூலங்கள் மூலமாகவும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், 21 கைதிகளும் 8 சிறைச்சாலை அதிகாரிகளுமாக மொத்தம் 29 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போ அந்த சிறைச்சாலை முற்றுமுழுதாக வெட்ட வெளியாக்கப்பட்டு எல்லோரும் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பிறகும் கூட இன்னும் பிரச்சனைகள் ஓயல் என்று சொல்லி, அங்கே புதுசாக போன இடத்துல அங்கேயும் தாக்குதல்கள், அங்கேயும் பிரச்சனைகள், முரண்பாடுகள் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், எந்த ஒரு சிறைச்சாலையிலும் இடம் இல்லை, ஏற்கனவே இடம் இல்லை, அதில் புதுசாக ஆக்களை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சிறைச்சாலை
சிறைச்சாலை சம்பவம் ஒரு நல்ல பாடம் எல்லாருக்கும் சேர்த்து, சிறைச்சாலை அதிகாரிகள், அதுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான். அதனால தான் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் உடனடியாகவே இதுக்கு நான் தான் பொறுப்பேற்கிறேன், என்னுடைய அமைச்சுக்கள் விருது சிறைச்சாலைகள் நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்டவர். பொறுப்பேற்றுக் கொண்டது ஓகே தான், இருந்தாலும் சிறைச்சாலைகளுக்குள்ள வந்து போதிய அளவு பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்படணும். இனியும் இந்த மாதிரி கத்திகள், பொல்லுகள் என்று சொல்லி 1000க்கும் அதிகமான ஆயுதங்கள் உள்ள வராதபடி பாதுகாத்து கொள்ளணும். இது சிறைச்சாலை நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. மத்துகம பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நேற்று மாலை பதிவாகி இருக்கிறது. அதாவது இதில் வந்து யாருமே கொல்லப்பட்டோ காயப்படைஞ்சோ அப்படி இல்லை. ஒரு வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு குழுவினர். பெரும்பாலும் T56 வகை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருந்த போதிலும் கூட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சஜித் பிரேமதாசவினுடைய SJB கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது SJB கட்சி சார்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட்டு ஒரு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக வந்திருக்கிறார். எந்த பிரதேச சபை என்று சொன்னால் அம்பலாங்கொட பிரதேச சபையினுடைய உறுப்பினர் நேற்று வந்து துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இவரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள். இப்போ கொஞ்ச காலமாக வந்து எல்லாமே அடங்கி போயிருந்தது. ஒரு துப்பாக்கி சூடு இல்லை, அல்லது துப்பாக்கிகளை வந்து இங்கே அங்கே இடம் மாற்றுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திடீரென்று ஆரம்பிச்சிருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியை சேர்ந்த ஏற்கனவே கனவேர் கைது செய்யப்பட்டு சில பேர் கொல்லப்பட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் என்னென்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போடுறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தது. நீயும்பான்னு சொல்லி ஒரு தடவை பற்றியும் செக் பண்ணல, ஒரு தடவை பேக்ரவுண்டும் செக் பண்ணல, போனாக்கள் வந்தாக்கள் எல்லாரையும் பிடிச்சி தேர்தலில் வந்து போட்டி போட வச்சதாக்கும். அந்த அடிப்படையில் வந்து நிறைய பாதாள உலக குழுக்காரரையும் வந்து உள்ளுக்குள்ள எடுத்தது தானே. இப்போ வந்து இவர் துப்பாக்கியோட கைது செய்யப்பட்டிருக்கார். என்ன நோக்கத்துக்காக இவர் துப்பாக்கி வைத்திருந்தார், ஏதாவது வன்முறை சம்பவத்தில் ஈடுபட இருந்தாரா என்கின்ற கோணத்தில் வந்து காலி மாவட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நாமல் ராஜபக்சவை புகழ்ந்து பௌத்த பிக்கு ஒருவர் அந்த பிரித்தோதர் என்று சொல்லுவது தானே, அது ஓதியமை இப்பொழுது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பரவிக்கொண்டு வருது. இப்போ நாமல் ராஜபக்சவை புகழ்ந்து ஒரு பௌத்த பிக்கு பேசக்கூடாதா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் பேசலாம், அது தாராளமாக பேசலாம். அதில் யாருக்குமே எந்த விதமான தடையுமே இல்லை. ஆனால் இந்த புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லி அது அவையின் பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, முக்கியமான ஒரு பெண்களில் வந்து தேவாரம் இருக்கிற மாதிரி அவைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுதானே. அதுக்குள்ளே கொண்டே நாமல் ராஜபக்சவனுடைய பேரை போட்டு பாடலாமா? இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்குமென்றதுக்காக நாங்கள் கோயிலில் பாடுற தேவாரத்தில் அந்த அரசியல்வாதியின் பேரை போட்டுட்டு பாடலாமா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ நாமல் தலைமையில் புதிய யுகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி அந்த பிக்கு பாடினது வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்குது. யாழ்ப்பாண நகர பகுதியில் யாசகம் பெற்று வந்த 30 வரையானவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக வந்து யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ளே, கொஞ்ச காலம் இல்லை நீண்ட காலமாகவே யாழ்ப்பாண நகர பகுதிக்குள்ளே நிறைய பிச்சைக்காரர்கள் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவினோம், யாசகம் பெறுபவர்கள் வெளி மாவட்டங்களில் ஒரு 30 பேருக்கிட்ட வந்து யாழ்ப்பாண நகர பகுதி, கோட்டை பகுதி, பஸ் ஸ்டாண்ட் பகுதி என்று இந்த முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து யாசகம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும். அப்போ போலீஸ் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி, அதாவது வடமாகாண சுற்றுலாத்துறையும் போலீஸும் சேர்ந்து முழு பேரையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கை ஒன்று கொடுத்து உங்களோட சொந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லி இப்போ அவரவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். இனி திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி, இனி திரும்பி வந்து 2ஆம் தரம் நீங்கள் கைது செய்யப்படுவீர்களாக இருந்தால் அதுக்கு பிறகு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம், எனவே போங்கோடு சொல்லி இப்போ தந்திரமாக பக்குவமாக கதைச்சு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ யாசகம் எடுக்கிறது அது ஒரு பக்க பிரச்சனை. ஆனால் இவியல் வந்து சின்ன பிள்ளைகளையும் குழந்தைகளையும் வச்சுக்கொண்டு யாசகம் எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆகும் அதனால் வந்து அது சும்மா பார்க்குறாக்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். குழந்தை பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளையும் வச்சு பிச்சை எடுத்தா. எனவே எல்லாரையும் பிடிச்சி இப்போ அவரவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை குடும்பம் ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், போலியான ஆவணங்களை பயன்படுத்தி, போலியான பாஸ்போர்ட், போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கசகஸ்தான் நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். எங்கேருந்து? தாய்லாந்திலிருந்து கசகஸ்தான் போகிறதுக்கு. அப்போ
அங்கே விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டு தான். என்னென்னு சொன்னால், இலங்கையைச் சேர்ந்த ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் போயிருக்கணும். ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் அவைகளோட சேர்த்து இன்னும் ஒரு ஆள் வந்திருக்கிறா. அவள் மலேசியாவை சேர்ந்தவா. அவாவுக்கு மலேசியா பாஸ்போர்ட் இருக்குது. அப்போ அவள் சொல்லிக்கிறா, இந்த 2 பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி பார்த்தா அந்த 2 பிள்ளைகளுக்கும் வந்து மலேசியன் பாஸ்போர்ட் இருக்காம். அந்த பிள்ளைகளுடைய உண்மையான ஒரிஜினல் தாய் இலங்கை தாய்க்கும் வந்து மலேசியன் பாஸ்போர்ட் இருக்காம். ஆக்களை பார்த்தா ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரி இருக்கு, எப்படி மலேசியன் பாஸ்போர்ட்னு சொல்லி. அப்போ மலேசியன் பாஸ்போர்ட் வச்சுக்கிற ஒரு ஆள் வந்து குறைஞ்சபட்சம் மலாய் மொழி பேசத்தானே வேணும். மலாய் மொழி தெரியாமல் ரெண்டு மலேசியன் பாஸ்போர்ட் எடுக்கிறது. அப்போ நினைக்கிறேன் மலாய் மொழியில் ஏதோ கேள்விகள் கேட்டு மடக்கி இருக்கணும் போல நடக்கு. எப்படியோ பிடிபட்டு போச்சு. அங்கிருந்த அதிகாரிகளுக்கு வந்து சந்தேகம் வந்துட்டு அதுக்கு பிறகு ஆக்களை பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா அந்த மலேசியன் பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து தவறான முறையில் களவான முறையில் எடுக்கப்பட்ட என்று சொல்லி, அதாவது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து முதல்ல காசை கொடுத்து பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது, பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறது, மலேசியாவில் எடுத்து போட்டு அந்த பிறப்பு சான்றிதழை வச்சு மலேசியா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் எடுக்கிறது. மலேசியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சாங்க யூரோப்புக்கெல்லாம் சிம்பிளாகவே வரலாம் என்ன. எனவே அங்கே இருந்து இலங்கையிலிருந்து இங்கே ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கால யூரோப்புக்கு அனுப்புகிற ஒரு குழு தானாம், நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டு வர ஒரு குழு. அவர்களுடைய வேலை தான் இது என்று சொல்லி அந்த பெண் இருக்கிறா தானே மலேசிய பெண் வந்து அவள் அந்த குழுவில் வந்து முக்கியமான ஒரு ஆளாம் என்று சொல்லி அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆறாக்கள் என்று தெரியல, தமிழாக்களா சிங்களாக்களா என்ன ஏதென்று தெரியல, இலங்கையர்கள் என்று மட்டும்தான் சொல்லப்படுது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அதோட ஒரு சின்ன அறிவிப்பு, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையில் வருகின்ற காணொளி இன்றைக்கு இடம்பெறாது. அதனால நாளை திங்கட்கிழமை காலை மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.